Hi, Sas. ஹாய் மச்சான். ஹாய்டா, எப்படி இருக்க? All good. How are you? சூப்பர் சூப்பர். Good. So, yeah, IPL is finally here. யா, ரொம்ப நாள். வருஷம் ரொம்ப வருஷம் நாளா. சபரிமலை மாலை போடுற மாதிரி நம்மளும் அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ரெடி ஆயிடுறோம். சரி, ஓகே. எனிவேஸ், வாட்ஸ் த எக்ஸைட்மெண்ட் அரவுண்ட்? என்ன கதை? வாட்ஸ் ஹேப்பனிங்? லைக் விஜிடி வந்து செம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு கடைசியா எனக்கு. ஆஹ், எனக்கு வந்து ஐ டென்ட் லுக் ஃபார்வர்ட் so much to சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். லைக் எனக்கு வந்து வேர்ல்டு கப்க்கு வந்த ஒரு இது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேல வரல. ஓகே. பட் அகேன் ஐ எம் எக்ஸைட்டட், வெரி மச் எக்ஸைட்டட் ஃபார் ஐபிஎல். ஐபிஎல். யா. யா யா. நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னோட ரெஸ்ட் ஆஃப் தி இயரோட மென்டல் ஹெல்த் வந்து இந்த 2 மாசம் ஹெல்த்தா? இருக்கு. ஒழுங்கா ஆடி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நடுவில் நான் அஜித் கிளிப்பிங் ஏதாவது கடைசியா எடுத்து போடுறேன். அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க? அது தேவைதான், பட் ஸ்டில். ரைட்ரா ரைட்ரா. How excited are you? எனக்கும் ஆக்சுவலா ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஆனஸ்ட். ஐபிஎல் கோர்ஸ் எனக்கு வந்து பிசிடி வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு நிறைய ஆஸ்பெக்ட்ல. பட் ஸ்டில் ஐ கெப்ட் வாட்சிங் இட் ஃபார் மெனி ரீசன்ஸ். லைக் நிறைய யங் டேலண்ட்ஸ், பிஷ் அந்த மாதிரி பும்ராவோட மாஸ்டர் கிளாஸ். லைக் லிட்டரலி எனக்கு பும்ராலாம் வந்து ரிமைண்டட் ஆஃப் தட் லோன் வாரியர் விராட் கோலி ஏரா ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பும்ரா மட்டும் நீ மட்டும் யாரா அரபில கட்டியாதுன்ற மாதிரி. இட் வாஸ் ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் எக்ஸைட்டிங். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, அது எனக்கு இப்ப படம் பேர் லியோ மெஸ்ஸி கிளைமேக்ஸ் வரைக்கும் லியோ தாஸ் யாருன்னு கேட்டா நமக்கு என்ன தெரியாமல இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. Exactly. But That is still, also one I of the was, I reasons. was, yeah, but I was still excited for again, Varun Chakravarti coming into ODI squad. அதுக்கப்புறம் அகைன் ஓடிஐன்றப்போ வந்து as a கோலி ஃபேனா தட்ஸ் ஆல்வேஸ் தட் ஓகே, தலைவன் பழைய டச்சுக்கு வந்துட்டான்டாப்பா, அது அந்த மாதிரி அது அவரோட ஒரு ஆக்சிஜன் மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் இஸ் எக்ஸைட்டிங். சப்பாட்ஸா பிரிச்சா நிறைய விஷயம் இருக்கு. லைக் ஆமா ஆமா. ஃபார்வர்ட் டு, பட் as a whole tournament எனக்கு வந்து அது எப்படின்னா, அதான் நீ சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் எனிவேஸ் ஓகே, நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஐபிஎல் வந்து ஐ மீன் எக்ஸைட்டட் ஃபார் செகண்ட் நிறைய ரீசன்ஸ், சோ மெனி ரீசன்ஸ். நிறைய யூனோ சேஞ்ச் ஓவர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல, அப்புறம் டீம் ஃபார்மேஷன்ஸ், அது இது ஏகப்பட்ட விஷயம். இப்போ நிறைய நியூஸ் வேற எதுவும் வந்திருக்கு. ஆமா, புது நிறைய ரூல்ஸ் வேற வந்திருக்கு. வில் see that in a different one, but I think so many good reasons to get excited. So yeah. Maybe நான் என்ன நினைச்சேன்னா, we could probably talk about like I know 18th year IPL இது கிட்டத்தட்ட 18th edition ஆயிடுச்சு. ஸோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கிரிக்கெட்டிங் ஃபேனா சாஸ், வாட்ஸ் யுவர் எவால்வ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் வாட்சிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐபிஎல் ஆர் டேக்கிங் ஐபிஎல்? நான் லாஸ்ட் இயர் மட்டும் எடுக்காம லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாவே பீங் சிஎஸ்கே ஃபேன், ஐ ஆல்வேஸ் அந்த எப்படியும் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதுக்கு வந்து அது எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த காலம் போயிட்டு, இப்போ வந்து எப்படின்னா எப்படியா குவாலிஃபை ஆயிடணும், ஏன்னா சிஎஸ்கேவும் வந்து குவாலிஃபை ஆகாம போகலாம் அப்படின்ட்டு வந்து இட் இஸ் தி லாஸ்ட் ஃபியூ ஐபிஎல்ஸ் ஹவ் ப்ரூவ் தட். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஒழுங்கா செட் ஆகல, இன்ஜுரிஸ், பட் வாட் எவர் தட் இஸ், சிஎஸ்கே மேனேஜ் டு குவாலிஃபை சம் வே ஆர் த அதர் எப்பவுமே. ஆமா, ஐ திங்க் லாஸ்ட் 6 ஐபிஎல் ஒரு சம்திங் நினைக்கிறேன். அதாவது சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாங்க, அப்புறம் அன்குவாலிஃபைடு, திரும்ப சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாங்க, மறுபடியும் குவாலிஃபை ஆகல. 23 வின்னு, 24 குவாலிஃபை ஆகல, 25 ஜெயிக்கிறாங்க. ஐ திங்க் அந்த ஆட் நம்பர் இது வந்து எம்ஐல இருந்து சென்னைக்கு வந்துச்சு போல. ஆமா. ஸோ ஸோ அதான் அது அந்த வந்து அது எப்பவுமே அந்த ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு திமிர் இருக்கும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனோன்னு, எப்படியும் நாங்க குவாலிஃபை ஆக போறோம்டா. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இப்போ வந்து லைக் எப்படி சொல்றது, எட் அனதர் டீம் ஒரு ஃபேன் மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற ஒரு சரி, அது எப்பவுமே வெயிட் பண்றது இருக்கும், பட் ஃபார் ஃபேக்ட் தட் வி நோ எப்படி குவாலிஃபை ஆயிடுவாங்க சென்னைன்ட்டு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த வருஷம்
என்னால வீக் டீம்னு எந்த டீமுமே என்னால எடுத்து சொல்ல முடியல. எவ்ரி ஓகே ஒன் ஓகே. எவ்ரி ஒன் ஹவ் கவர்ட் தேர் பேசஸ். எல்லாருமே வந்து லைக் எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் விச்சவர் டீம், எந்த டீம் வந்து அந்த நாள்ல நல்லா விளையாடுறாங்களோ அந்த நாள்ல தேர் ஹோல்டிங் தேர் நர்வ்ஸ், அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் தேல் டூ பெட்டர் இன் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சி அகைன் இட்ஸ் வெரி வெரி லாங் டோர்னமெண்ட். இப்போவே நிறைய விஷயம் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் அந்த நாள்ல எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஐ cannot pinpoint a team that is weak. அது அவங்க ஃப்ரீ 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி யாருமே கலாய்க்க முடியாது. வாயை கொஞ்சம் இடைக்கி தான் வாசிக்கணும். பார்க்கலாம். Yeah. And I think நான் இன்னொரு என்னோட ப்ரெடிக்ஷன் again, it could be wrong also. Considering how things are moving last year or அதுக்கு முன்னாடியோ இப்போ ரீசெண்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கு. ஸோ நான் இந்த வருஷம் அகெயின் ஐம் ப்ரெடிக்டிங் இட் டு பி ஆல்மோஸ்ட் 9 out of 10 கேம்ஸ் வந்து 200+ ஸ்கோர் அடிக்கிற மாதிரி தான் எல்லா பிச்சுமே இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சென்னை கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, ஈடன் கார்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்கோரிங்கா. ஸோ அகைன் இட்ஸ் கோயிங் டு பி a batsman's எடிஷன் ஆஃப் ஐபிஎல் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அகைன் ஐம் so excited to see again லாட் ஆஃப் என்னோட என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நான் சொன்ன அந்த மாதிரி சோ கால்டு ஸ்லோ பிச்சஸ்க்கு விளையாடுற ஹோம் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அதோட ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து அகைன் இட்ஸ் கீப்பிங் மீ லிட்டில் பிட் ஆக்கியபைட். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈடன் கார்டன்ஸ்ல ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் கோயிங் டு பிளே டுகெதர். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் யூ, ரைட்டா? சேம் வந்து ஆஷ் கமிங் பேக் டு சென்னை பிகமிங் ஸ்லோ பிட்ச். அகைன் நிறைய கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ருத்துராஜ் வந்து இஸ் கேப்டன் ஹூஸ் ப்ரிஃபரிங் ஃபாஸ்ட் bowling. ஆனா நம்ம வந்து ஆக்சுவலா சிஎஸ்கேல பார்த்தோம்னா நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா, ரசின் ரவீந்திரா, இன்னும் யாராவது இன்னொரு 2-3 பேர், ஒரு 4-5 ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அகைன் அது மேபி ஸ்ரேயஸ் வந்து கோபாலும் டீமோட இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் கோபால். ஸோ அகைன் இட்ஸ் லைக் டீமோட இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் கேப்டன்சி, கேப்டனோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும்ல. ஸோ அது ரெண்டும் எங்க அலைன் பண்ணி ஹவு பேலன்ஸ்ட் ஆர் தே கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட், அந்த மாதிரி நிறைய விஷயம் கைண்ட் ஆஃப் அதோட மோர் ப்ரிப்பரேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங். பேக் எண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ அதை இல்ல இல்ல, எப்படி அதான் execute அப்ரோச் போயிட்டு பண்றாங்க இருக்கோம். அப்படின்றது ஆமா வந்து ஆமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்க. பிகாஸ் ஐ திங்க் டொமஸ்டிக்ல கூட, இஃப் ஐ ரிமெம்பர், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல கூட whenever ருத்ராஜ் கேப்டன், he always preferred having a fast bowling attack ஆமா ஆமா. ஸ்பின்ன கம்பேர் பண்ணல. ஸோ ஐ திங்க் நவ் ஹீஸ் காம்ப்ரமைசிங் இட் ஃபார் த டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட். as he said, நம்ம 7 out of 7 ஹோம்ல அடிக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருக்கும் அப்படின்றப்போ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ஃப்ரம் அ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு நான் எக்ஸிகியூஷன் யோசிக்கிறது. பார்க்க வந்து அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யா நான் again அதர் டீம்ஸ்ல again லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் பிக்ஸ் நிறைய. இந்த சீசன்ல வந்து ஐ திங்க் நிறைய யங் பிளேயர்ஸ், நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் தோனி டு தட் 13 வயசு பையன், நிறைய புது பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அன்கேப்டு. ஸோ அதெல்லாம் என்னோட இது. So let's move to prediction again. இது பத்தி சொன்னனால, so what are your top 4 picks and why? நான் சொன்ன மாதிரியே எல்லா டீமும் இந்த வாட்டி எப்பவுமே அப்படிதான். பாகிஸ்தான் மாதிரி லெஜெண்டரி டீம் கூட வந்து தான் போயிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல, பார்த்துட்டு தான் இருக்கும். அண்ட் ஆப்கானிஸ்தான் இஸ் லைக் மீட்டிங் த குட் ஷிட் அரவுண்ட் இங்கிலாந்து. எங்க பார்த்தாலும் அடிக்கிறாங்க, எங்க ஏரியா போனாலும் அடிக்கிறாங்க. இங்கிலாந்துலாம் அடி வாங்கறதுக்குன்னே செஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால அது தட்ஸ் மை ஜெனரல் லாஜிக். பட் எனக்கு வந்து அப்படியே கண்ண மூடிட்டு வாட் எவர் யூ நோ, லைக் நான் டாப் 4 ஸ்குவாட் நீ உன்னை பொறுத்த வரைக்கும் டாப் 4 யார் வருவாங்க? ஏன்னா அகைன் நான் வந்து வெறும் ஃபேனா விஷ் பண்ண சொல்லல, ஜஸ்ட் சம் லாஜிக்கல் ரீசனிங். திங்கிங் அபவுட் இட். ஸோ எனக்கு வந்து ஐ வில் பேக் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க எனக்கு தோணுது. அகெயின் சன்ரைசர்ஸ் தே வில் கேரி த மூமெண்டம். தே அண்ட் தே ஆல்சோ அந்த அந்த அவங்களோட பேட்டிங் டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ரெண்டுமே செட்டு தான். அவங்க பவுலிங் மட்டும் எப்படி இருக்கும்ன்ற வந்து பார்த்தா தான் தெரியணும். ஸோ அண்ட் அவங்க பிச்சுக்கு பட் ஐ ஸ்டில் திங்க் தேல் அட்லீஸ்ட் ஃபினிஷ் 4th. As a fanboy and also looking at the team logically, I think CSK has a good chance to go through to the top 4. இன்னொன்று வந்து ஐ ஹாவ் பிட்வீன் 2 டீம்ஸ், மும்பை இல்லாட்டி ஆர்சிபி. எனக்கு ஆர்சிபி எனக்கு என்னன்னா ரஜத் பட்டிதாரோட ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் அவனுக்கு கேரி பண்றதுக்கு நிறைய இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நிறைய லைக் இஸ் கேரிங் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு இவ்வளோ வருஷமா ஜெயிக்காம
அந்த ஒரு நீங்க டீமுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ப்ரெஷர் இந்த வருஷம் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்றான்றது பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஐ எம் ஈகர் டு see that. அண்ட் அந்த அதர் சைடு வந்து திஸ் கை ஹர்திக் பாண்டியா நமக்கு தெரியும். அது வந்து என்ன கோளாறு எப்போ பண்ணணும்னு தெரியாது. அண்ட் அவனோட அவனோட வெறி வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வெறி வந்து ஐ லைக் ஹர்திக் பாண்டியா. ஸோ கிவிங் போத் ஆஃப் தெம் an edge, I will go with I'll go with Mumbai Indians. So I'll say SRH, KKR, Mumbai, and CSK. Okay, nice predictions. I think என் சைட்ல இருந்து வாட் ஐ வுட் சே இஸ், எனக்கு வந்து கேகேஆர் நான் வந்து டிஃபால்ட்டா நான் குவாலிஃபை, ஐ திங்க் தே வில் கெட் குவாலிஃபை ஃபார் அகைன் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். ஏன்னா வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எல்லாம் தாண்டி ஐ திங்க் தேவ் காட் அ குட் கேப்டன் செலக்ஷன் ஃபார் திஸ் டைம், லைக் ஈக்குவலி. லாஸ்ட் டைம் ஸ்ரேயா இந்த ஃபென்டாஸ்டிக் ஜாப். மேபி பாவம் அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஐ திங்க் ரஹானே will be able to guide those people, youngsters at the home condition exploit பண்றதுல இருந்து அந்த மாதிரி. I think KKR will do well நினைக்கிறேன். And I think I am kind of excited for Punjab Kings this time. அவங்க வந்து covered their team selection. நீ சொல்லிட்ட எனக்கு ஆக்சுவலி வந்து அவங்களோட டீம் செலெக்ஷனோட தாட் ப்ராசஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் லக்கிலி ஸ்ரேயாஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் உள்ள இருக்கிறது நல்ல விஷயம். And they have like their main bases covered actually. Batting இருக்கட்டும், or even if you take bowling, Arshdeep Singh international experience இருக்கு. He's always done well in இது கூட. So I don't know, நான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு 4th பிளேஸ்க்காக வருவாங்க நான் நம்புறேன். And I actually want it to happen. I don't know, என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் தாண்டி I want that to happen. அப்புறம் சிஎஸ்கே ஐ திங்க் தி வில் கம் இன் பிகாஸ் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ற மாதிரி they've always done that very well. மேபி நடுவில் அந்த 2018-19 அப்புறம் they did not, அந்த ஒரு சின்ன டிரான்சிஷன் பீரியட் இருந்தது. இப்போ அகைன் நான் செட் லைக் அவங்க வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல 7 ஓவர்ஸ் அடிக்கணும் முடிவு பண்ண மாதிரி தான் அந்த டீமே எடுத்திருக்காங்க. நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா 12 ஓவர் முடிஞ்சிச்சு. மீதி 8 ஓவர் அப்படி இப்படி ஒரு திருப்பி போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு என்னன்னா they've got good problems to solve actually. Like இப்போ ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கூட வந்து கான்வேவா ரவீந்திராவான்ற பெரிய விஷயம் இருக்கு. ரசின் வந்து இஸ் லைக் இன்டர்நேஷனல் லெவலில் செம்மையா பண்ணிட்டு இருக்கான், இன்னும் ஐபிஎல்ல பெருசா வரல. பட் ஈக்குவலி கான்வே ருத்ராஜோட ரெக்கார்ட் வந்து லைக் ஐ மீன் ஒன் ஆஃப் த ரியலி குட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அவங்க யாரோட போறாங்க கன்சிடரிங் தேர் ஆல்ரெடி டூபே, ரவீந்திர ஜடேஜா இருக்கான், அதுக்கப்புறம் நீ இம்பாக்ட் சப்ல வந்து யாராவது ஒருத்தர் விஜய் சங்கர் இருக்கான் இம்பாக்ட் சப்ல. அந்த மாதிரி நிறைய ஆல்ரவுண்டர் இருக்கனால ரசின் தீபக் ஹூடா இருக்கான். ஸோ மேபி ரசின் ரவீந்திரா உட்கார வைப்பாங்களா இல்ல யார் அந்த, ஏன்னா பிகாஸ் 1 and 2ல வந்து அப்கோர்ஸ் ருத்ராஜ் சார்டட் அவுட். பட் கூட வந்து கான்வே ஆடுனா 1 downல வந்து யூ ஹாவ் டு ஹாவ் ராகுல் திரிபாதி. ஸோ அவன் வந்து கிட்டத்தட்ட நம்பர் 3 ஃபிக்ஸ்டு. இல்ல ராகுல் திரிபாதி உட்கார வச்சாங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபாரினர்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a good problem to solve நினைக்கிறேன். பட் ஐம் pretty sure அவங்க அட்லீஸ்ட் 6 out of 7 games ஹோம்ல அடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுல வந்து மேபி குவாலிஃபைன்னு நினைக்கிறேன். அந்த 4th பிளேஸ்ல எனக்கு அகைன் ஐ எம் ஸ்வேயிங் பிட்வீன் மும்பை அண்ட் ஆர்சிபி அகைன் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி. லைக் பும்ரா ஆடலன்னா மும்பை டவுட் உள்ள வர்றது எனக்கு கேட்டா. பிகாஸ் நிறைய மூவிங் பீசஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அவங்களோட கிரவுண்டும் வந்து ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட், நாட் ஒன்லி தேர் பேட்ஸ்மேன் வர்றவங்களே அடிப்பாங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் தான் பெருசா வாங்குறதுல கிடையாது. எக்ஸாக்டா சேம் கண்டிஷன் ஃபார் ஆர்சிபி. ஹேசல்வுட் விளையாடலன்னா அவங்களுக்கும் உள்ள வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு. ஹேசல்வுட் விளையாண்டான், ஏன்னா தே ஹேவ் WTC ஃபைனல் கம்மிங். எவ்வளவு தூரம் பெர்மிட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இன்கேஸ் ஹேசல்வுட் விளையாடலன்னா ஆர்சிபி உள்ள வரது ரொம்ப டவுட். ஆனா அவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ்ன்றதே ஒன்று கிடையாது. யார் வந்தாலும் லட்டி, எவன் வந்தாலும் லட்டி, அவ்வளவுதான். நீ முடிஞ்சா அவையில போய் ஜெயிக்கிறது தான் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அந்த 4th பிளேஸ்ல ப்ராப்ளி ஹேவ் மும்பை ஆர் ஆர்சிபி கன்சிடரிங் லைக் பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அப்புறமா வந்துட்டு அந்த டிபெண்டன்சி ஆன் பும்ராங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச இது ஆர்சிபி இருந்துச்சு ப்ராப்ளி 4th பிளேஸ்ல. பட் தட்ஸ் மை ப்ரெடிக்ஷன். ஸோ கேகேஆர், பஞ்சாப், சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. நான் யார் சொன்னேன்? கேகேஆர் எஸ்ஆர்எச் சொன்னேன். எனக்கு வந்து எஸ்ஆர்எச்ல என்னன்னா ஐ ஸ்டில் திங்க் ஒழுங்கா போகும்போது மேனேஜ்மெண்ட்ல இருந்து உள்ள போது ஆட்டைகளை சுற்றுவாங்க. எப்பவுமே நடக்கும் எனக்கு தோணுது. சோ வார்னர் வந்து இந்த வீடியோ பார்த்தா லைக் போடுவான்னு நினைக்கிறேன்.
ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ரீசன். மற்றபடி எனக்கு டெல்லி எல்எஸ்ஜிலாம் வந்து சும்மா இருப்பாங்க. ஆர்ஆர்லாம் ரொம்ப வீக்கர் டீமா எனக்கு ஃபீல் ஆகுது ஆன் பேப்பர். ஏன்னா அவங்க வந்து லிட்டரலா பட்லரை வெளில விட்டாங்க, எல்லாரையும் விட்டுட்டு இப்போ வந்து சாம்சங் அதுக்கப்புறம் ட்வீட்லாம் போடுறான், பெருசா சொல்றான் நான் பட்லர் என்னோட பிரதர் மாதிரி, எனக்கு வந்து டைம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு டைம் டிராவல்லாம் ஏன்டா பண்ணேன், கையில என்னடா பண்ண நீ. அவங்க வேற இப்போ ரியான் பராக கேப்டன் ஆகிட்டாங்க 3 மேட்சுக்கு. அண்ட் லிட்டரலி அவங்களோட டோட்டல் டிபெண்டன்சி வந்து ஜெய்ஸ்வால் சாம்சன் யாராவது ஒருத்தர் அடிச்சாகணும், இல்லைன்னா பேஸே இல்லை, முடிஞ்சிச்சு காலி அவங்க. ஐ திங்க் தட்ஸ் அகெயின் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர்லாம் கொஞ்சம் டவுட் தான், வந்தா இல் பி மோர் சர்ப்ரைஸ் ஒன்லி. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதுதான். ஜிடியும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கானுங்க. ஜிடிக்கு போலிங் ஜிடி தெரியல, மேபி நம்மளால பேசியிருந்தாப்புல, ஜெய்ஷாட்ட பேசியிருந்தாப்புனா நீ தான் லியாதாஸ் உள்ள வந்துருவான், வாய்ப்பு இருக்கு. எல்ஐசிலாம் வேலைக்கு ஆக மாட்டான், பஞ்சு சும்மாவே இருக்கேன். அந்த ஒரு சுந்தர் சி படத்துல வர மாதிரி எல்ஐசி ஓனர் கோயங்கா வந்து நான் மென்டல்னா நான் உன்னோட மென்டல்னு பேரரசு படத்துல பஞ்சுவேலா பேசுற மாதிரி அச்சு சாவ போறானுங்க, அது மட்டும் தெரியும். அவனுங்களுக்கும் வேலைக்கு ஆக மாட்டானுங்க. பவுலிங்லாம் ரொம்ப வீக் ஆகும். ஆமா, நீ வந்து பஞ்சாப் சொன்னதுனால என்னோட ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நான் டெல்லிக்கு மாத்திக்கிறேன். தே ஆர் ஆல்சோ லுக்கிங் டீசென்ட். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அக்ஷர் பட்டேல் கையில கேப்டன்சி கொடுத்தது. எவ்வளவு நான் அத வண்டிய பாவண்டரி. பட் எனிவேஸ் ஐ அம் ஹாப்பி ஃபார் இட். பட் எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பஞ்சாப் would do well ன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see, again depends on how they go and back up. But yeah, that's my predictions. So yeah, boys who are watching, நீங்களும் predictions definitely போடுங்க கீழ கமெண்ட்ல. We'll see what has come. And yeah, considering நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, we'll do regular videos hopefully this year at least. Yeah, we'll definitely do. எங்க இருந்தாலும் ஒரு இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு எனக்கு ஜாலியா இருக்கு. Yeah, excited. Let's see. 10 மேட்சே வேற எங்காவது ஆட போறாங்க. நாளைக்கு மழை இருக்கும் ஆனா ஆடிடுவாங்க. Let's hope for a banger. So maybe next 2 matches on the predictions probably will end the video with that. RCB KKR யார் ஜெயிக்க போறாங்க? மேட்ச் ஃபுல்லா நடந்தா ஈடன் கார்டன்ஸா? I will go with KKR considering their spinners. Okay. So my prediction எனக்கு வந்து RCB ஜெயிக்கணும். அவ்வளவுதான், அது ஃபேன்ஸ் அவ்வளவுதான், RCB ஜெயிக்கணும். பாப்போம் எப்படி நடக்குது. அது ஓகே. ஸ்பின்னர்ன்றப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் ஸ்பின் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இனிஷியலி ஆர்சிபியோட பேட்டிங் அட்டாக் வச்சு பார்த்தா த்ரீ-ஷாட் ஓப்பனிங் வித் விராட் கோலினா ப்ராப்ளி அந்த பேஸ் அட்டாக் இனிஷியலா அட்டாக் பண்ணலாம். அண்ட் பவர் பிளே இன்கேஸ் அப்படி ஆடுறதா இருந்தா கூட ஐ திங்க் தே காட் ஜிதேஷ் சர்மா அண்ட் தர்ஷத் பட்டிதாஸ் ஓவர் லைக் வெரி குட் பிளேஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ சம்வேர் நெகோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. I don't know. RCB wins ஏன்னா எனக்கு கேக்கறே பிடிக்காது. So yeah, CSK Mumbai match. CSK Mumbai, I am confident that CSK will win because Bumrah இல்ல, Hardik Pandya இல்ல, அது ரெண்டும் தான் கோளாறு. ஆமா, இந்த ரெண்டு CSK க்கு வந்தா ரொம்ப கோளாறு. பாண்டியா அவன் ஜிடில இருக்கும்போதே அப்படிதான் பண்ணுவான் CSK க்கு. So I think CSK have an edge on the match. Yeah, I think it will be an easy win for CSK எனக்கு தோணுது. நான் என்னைக்குமே மும்பை ஈஸி சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அந்த இன்னும் 2 குரங்கு இருக்கு, ரோஹித் சர்மாவையும் ஸ்கை தூக்குனா. CSK கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அதான் பட் ரோஹித் சொல்ல முடியாது. ரோஹித் பண்ணுவாங்க இல்ல, இவங்க ஆக்சுவலா ஸ்பின் அட்டாக் வச்சு ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சா ரோஹித் திடீர்னு ஏதாவது பண்ணுவான் அந்த கிரிக்கெட் மாதிரி. ஆமா, பெரியப்பா மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டா பார்க்கலாம். லெட்ஸ் see. So yeah, fine. Yeah, we'll start meeting in other videos also. So thanks for watching. Of course. Thank you guys. Bye bye.